Hi friends, welcome to Exams Daily. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுட்பார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், குக், வாட்டர்மேன், ரூம் பாய் அண்ட் வாட்ச்மேன் அண்ட் புக் ரிஸ்டோரர். ஸோ இந்த ஒரு 8 போஸ்டிங்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/4/2021, அதாவது April 21 அன்னைக்கு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளேயே போய் அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் த்ரூ பேங்க் சலானாக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து April 23க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தென் வாங்க இந்த போஸ்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பிஃபோர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்பார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த ஒர்க்குக்கெலாம் இந்த அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோடு தான். அந்த ஆன்லைன் மோட்லேயும் வந்து த்ரூ டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் இந்த 2 டைப்பில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபோன்லேயும் டேப்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து ரீலாகின் பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்டர் பண்ணிக்க தேவையில்லை. சேம் அதே லாகின் ஐடி வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த படிக்கிறேன் கேளுங்க. The candidate who have already registered for the earlier notifications issued by the High Court, Madras for the post residential assistant driver and gardener. இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்களா? ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், டிரைவர், கார்டனர் இந்த போஸ்டிங்க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே லாகினை யூஸ் பண்ணி இந்த போஸ்டிங் இப்போ நான் கம்மிங் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ண போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து மெரிட் பேஸஸில் தான் வந்து அப்ளை பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவாங்க ஆன் ஆர்டர் ஆஃப் போஸ்ட். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம போஸ்டிங்ஸ் 8 போஸ்டிங்லேயுமே ஆர்டர் ஆஃப் போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்ளை ஃபார் த டிசைட் போஸ்ட் ஆர் போஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் டு அவாய்ட் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒரே போஸ்ட்டுக்கு மல்டிபிள் டைம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டோட இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே வந்து நம்மளோட வெப்சைட்டில், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி applicants are strictly cautioned to verify the filled in online applications carefully before finally submitting the same. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஃபோர் நீங்கள் வந்து யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதாங்க. பாருங்கள், ப்ளேம் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் இன்டர்நெட் கேஃபே, ப்ரௌசிங் சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ இவங்களெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிஃபோர் அப்ளிகேஷன் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டாக அப்ளிகேஷனில் அதே டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வேகன்சிஸ் வந்து டோட்டலாக ஒரு 8 போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சவுத்பார் வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 310 இருக்குது. குக்குக்கு 1, வாட்டர்மேன் 1, ரூம் பாய் 4, வாட்ச்மேன் 3, புக் ரீஸ்டோரர் 2, லைப்ரரி அட்டெண்டன்ட் 6. ஸோ இத்தனை போஸ்டிங்ஸ்க்கு இருக்குது. இதனோட பே வந்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,700 to 50,000 வரைக்கும் பே நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. இப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து டில் 2021 ஜூலை 1க்கு முன்னாடி இந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஃபார் அதர்ஸ் அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி அண்ட் டிசி அண்ட் பிசி, பிசிஎம், ஸோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் அதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எஸ்டி, ஏ, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், அதாவது ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே அன்ரிசர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களாம் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட், இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ஹைகோர்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அப்ளை பண்ணலாம். 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ், எந்த இயர்லேருந்து இந்த இயர் இந்த மந்த்துக்கு அப்புறம் பர்த் ஆனவங்க இது வந்து இந்த இயர் இந்த மந்த்துக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஜ் பார்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கேண்டிடேட் should not have been born after 1/7/2003 and should not have been born before அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2003 ஜூலை 1க்கு அப்புறம் பிறந்தவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க தான் வந்து பிறந்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1986 ஜூலை 2க்கு அப்புறம் பார்ன் ஆயிருக்கணும், அவங்க தான் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, ஃபார் அதர்ஸ்க்கும் டேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன் சர்வீஸ்க்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கும் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும், நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், எல்எம்பி டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வேலிடாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் குக்கிங்காக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கணும். ஸோ இந்த ஒர்க்குக்கு மட்டும் இதிலெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அண்ட் அதர்ஸ் யூஆர் இவங்களுக்குலாம் வந்து 500 rupees ஃபார் ஈச் போஸ்ட். அதாவது நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ கேஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸம்ஷன் தான். ஸோ ஃபுல் ஃப்ரீ தான். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கும் டெஸ்டிடியூட் விடோஸ் ஃபார் ஆஃப் ஆல் கேஸ்ட்டுக்குமே எக்ஸப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மோட் ஆஃப் செலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸில் எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கோங்க. காமன் ரிட்டன் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை பற்றின எக்ஸாம் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? காமன் ரிட்டன் எக்ஸாம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 மார்க்ஸ்க்கு வரும். டியூரேஷன் வந்து 75 minutes இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் நாலேஜில் ஒரு 35 மார்க்ஸுக்கும் ஜென்ரல் தமிழில் ஒரு 15 மார்க்ஸுக்கும் டோட்டலாக 15 மார்க்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமில். ஓகேங்களா? இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸ் எடுத்தால் போதும் 35க்கு. அண்ட் ஜென்ரல் தமிழில் 4 மார்க்ஸ், அதாவது 15 மார்க்ஸ் வந்து மினிமம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோ நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி கொஷினுக்கும் 1 மார்க் வந்து கேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மல்டிபிள் அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம் வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எம்சிக்யூ கொஷினாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு மார்க்கில் தான் இருக்கும், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கிற மார்க் அப்படியே வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. சப்ஜெக்ட் வந்து இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிலபஸ் வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப் டு 8th ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் அரித்மெட்டிக் அபிலிட்டிஸ், knowledge in housekeeping, hygiene, food, beverage service, food production, traffic science, traffic rules, office maintenance, office well keeping, office articles, equipments maintenance, இதெல்லாம் வந்து நீங்கள் சப்ஜெக்டாக படிக்கணும். ஜென்ரல் தமிழ்ன்றது தமிழ் லாங்குவேஜ் படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கேண்டிடேட் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி மார்க் எடுக்கிறாங்கன்றத நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். ஓகேங்களா?
காமன் ரிட்டன் எக்ஸாம் பற்றி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரல் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயும் சேம் அதே மாதிரி மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் இருக்கும், மினிமம் வந்து 15 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எந்தெந்த போஸ்டிங்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத்வார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்டர்மேன், வாட்ச்மேன் அண்ட் ரூம் பாய். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஆஃப் குக்குக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். லைப்ரரி அட்டெண்டண்ட்டுக்கும் எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். பட் எல்லாருக்குமே எந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்றத கேட்டகரைஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓரல் டெஸ்ட் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகேங்களா. ஓரல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 10 தான், மினிமம் 3 நீங்கள் எடுத்தால் போதும். ஓகேங்களா. The object of oral test is to assess the suitability of the candidates to the post by judging their mental alertness, skills, attitude, ethics and character. ஸோ உங்களோட ஓரல் டெஸ்ட்டில் உங்கள்கிட்ட பேசி பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இந்த ஓரல் டெஸ்ட்டில். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 மினிமம் மார்க்ஸ் 3 எடுக்கணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் 10 இருக்குது. டோட்டலாக 10 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் பார்க்கலாம். ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா கம்பைன் மார்க்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் ஓரல் டெஸ்ட்டுக்கு ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணிவிட்டு அந்த ஆஸ் பர் மெரிட் அண்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் ஈச் கேட்டகரி போஸ்ட் செப்பரேட்லி. ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. தென் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குக் வந்து என்னென்ன போஸ்ட் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், சவுத்பார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்டர்மேன், வாட்ச்மேன் எல்லாரும் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றத நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்க்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எய்தர் அட் த பிரின்சிபல் சீட் ஆஃப் மெட்ராஸ் ஆர் அட் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ். அதாவது எய்தர் சென்னையில் இருக்கலாம், இல்லை மதுரையில் இருக்கலாம், மதுரை பிரான்ச்சில் இருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒர்க் கிடச்சி இன்கேஸ் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா எனி டைம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எனி டைம்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. காமன் ரிட்டன் டெஸ்ட் வந்து சென்னையில் இருக்கும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட்டும் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து மேபி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். ஆர் எனி அதர் மேபி டிசைடட் ஜுடிஷியல் ரிசர்வ்மெண்ட் செல் ஹைகோர்ட் மெட்ராஸ். ஸோ அவங்க வந்து பேஸ் பண்ணி இன்கேஸ் வேறு ஏதாவது சென்டரில் வைக்கிறனாலும் மேபி இருக்கலாம். ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எத்தனை கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை கம்மிங் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி பேஸும் இருக்குது, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸும் வந்து 30 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் வச்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதை பற்றின ஒரு கோத்ரூ வந்து சொல்கிறேன்.